ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் தான் போயிட்டுருக்கோம். அதோட விளாக் தான் இது. மார்னிங் 9 o'clock கிளம்பி 12 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம். இடையில 2 ஸ்டாப்பிங் போட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் போனோம். போயிட்டு லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக நாங்கள் கொஞ்சம் வெளியே போக ஆரம்பித்தோம். எங்கே போகிறோன்னா, இந்த ஊரை பார்த்தாவே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, கர்நாடகாவில் தான் இருக்கோம். கர்நாடகாவில் எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் மைசூருக்கு தான் வந்திருக்கோம். இந்த தடவை நாங்கள் காரில் போயிருந்தோம். மோஸ்ட்டாக நாங்கள் ட்ரெயினில் போவோம். ஆனால் ட்ரெயினை விட எங்களுக்கு கார் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வண்டிங்க இருக்கும். எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் டிராஃபிக்கே இருக்காதுங்க. எங்கே பார்த்தாலும் ரவுண்டானா அந்த சர்க்கிள்ஸ் இருக்கும். எல்லோரும் போயிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து பஜார் ஸ்ட்ரீட், அந்த வழியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். பூலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக கட்டி விற்றுட்டு இருந்தாங்க. பஜார் ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ராகும் போது நாங்கள் ஈவினிங் ஆகிடுச்சு. அதனால் நிறையவே கடைங்க இருந்துச்சு. கடைங்களில் போயிட்டுருக்கும் போதே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, சரி இறங்கி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் எங்களுக்கு ஆல்ரெடி அங்கே போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. குழந்தைங்க வேறு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த ஊரே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும். அந்த ராஜாங்க காலத்தில் இருக்க மாதிரி அந்த குதிரை வண்டிங்க, அப்புறம் எங்கே பார்த்தாலும் ஸ்டாச்சூஸு. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் மைசூர் பேலஸ். ஆல்ரெடி நாங்கள் நிறைய டைம் மைசூர் பேலஸ் போயிருக்கோம். அதனால் இந்த டைம் வந்து நாங்கள் மைசூர் பேலஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். இன்னொன்று, குழந்தைங்க இன்னும் பெருசானா அவங்களுக்கு அதில் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டைமில் அங்கே ஒன்றும் இருக்காது அவங்க எக்ஸைட்டடாக ஆகிற அளவுக்கு. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே வந்து பிளான் பண்ணி தான் போனோம். நிறைய இடத்துக்கு போயிட்டு ரொம்ப அலைச்சல் வேண்டாம், குழந்தைங்களுக்கு எங்கே இஷ்டம் இருக்கோ அங்கே பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய டைம் மைசூர் போயிருக்கோம். 2 பேரும் பிறந்ததுக்கப்புறம் ஸோ குழந்தைங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ நம்ம அங்கே போகலாம். அந்த ஸ்பாட் மட்டும் கவர் பண்ணலாம். எங்கே போனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களோ, எங்கே ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுவாங்களோ, இந்த ட்ரிப் வந்து ஓகே சூப்பராக இருந்துச்சு, அவங்க மனசில் கொஞ்சம் பெரியவனாகிற வரைக்கும் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வேரியம் தான் போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி மைசூர் நாங்கள் வந்தபோது ஃபிஷ் அக்வேரியம் போனதில்லை. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ரீச் ஆகிட்டு கார் வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் வந்து டிக்கெட் கவுண்டருக்கு போயிருந்தோம். டிக்கெட் கவுண்டர் போன உடனே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஹைட் செக் பண்ணாங்க. ஒரு ஹைட்டுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்குலாம் டிக்கெட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரித்துக்கு வாங்குவோன்னு எதிர்பார்க்கலாம். அவன் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டு அப்போ அவனுக்கு ஒரு டிக்கெட்டு, எனக்கு இவருக்கு குட்டிக்கு டிக்கெட் இல்லைங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து 300 299, கிட்ஸுக்கு வந்துட்டு 249ங்க என்ட்ரி ஃபீஸு. வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். பசங்க உண்மையாலுமே ரொம்ப ஆர்வமாக போயிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கும்னு தெரியல, வாங்க போயிட்டு பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானோடனே கொஞ்சம் ஒரு ப்ளூவாக எல்லாமே இருந்துச்சு. என் பெரிய குட்டிக்கு வந்து எப்பயுமே ஃபிஷ்ஷு மேலே ரொம்ப ஆர்வங்க. அவன் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த ஃபிஷ்ஷு ரிலேட்டடாக தான் பார்த்துட்ருப்பான். ஸோ அதனாலேயே அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். இது இந்த ஃபிஷ்ஷுப்பா, அது அந்த ஃபிஷ்ஷுப்பான்னு பாருங்கள், நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே அவன் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பான். அதுக்காகவே தலைவன் மைசூர் போகணுன்ட்டு இருந்தான். அங்கே போயிட்டு எங்களை ரெடி ஆகிறதுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் மிரட்டி கூட்டிகிட்டு வந்தான். சீக்கிரம் கிளம்புங்க, எனக்கு வந்துட்டு ஃபிஷ் அக்வேரியம் போகணும்ப்பா, கிளம்புங்கம்மான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் அவனை பாருங்கள், நீங்கள் அவனை நோட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே அவன் என்னென்ன பண்ணுறான், என்னென்ன சேட்டை பண்ணுறான், எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கான், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு பாருங்கள். என் சின்ன குட்டிக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அவன் பெரியவன் என்னெல்லாம் பண்ணுறானோ, அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாமே இவனுக்கு பிடிக்கும். எப்படிலாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ நாங்களுமே ரொம்ப ஆர்வமாக தான் பார்த்துட்ருந்தோம். உள்ளே போன உடனே அவனுக்கு வந்து இந்த காசு மாலை நெத்தி சுட்டி ஒட்டியானுன்னு சொல்லிட்டு ஜோதிகா பண்ணுவாங்க பாருங்கள், அதே ரேஞ்சில் தான் அவனுங்க சுற்றிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா, இங்கே பார்க்கலாமா. இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அந்த ஸ்மார்ட் பாய் வந்து எங்கள் கூடயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. ரித்து போயிட்டு அங்கே போயிட்டு அப்பா என்னை ஃபோட்டோ எடுன்னு நின்றுட்டு இருந்தான். அவன் நிறைய போஸ் கொடுத்துட்டு இருந்தான். குட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே அவன் அண்ணன் சொல்கிறத பார்த்து அவங்க அப்பா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்ன உடனே அவங்க வேறுங்க என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு, அவன் அண்ணன் என்ன பண்ணுறானோ அது வந்து இளன் வந்து கரெக்டாக பண்ணுவான். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மூவ் பண்ணால் ஒரு குட்டியாக எல்லோ கலர் ஃபிஷ்ஷஸ்ஸு. உண்மையாலுமே இந்த ஃபிஷ்ஷஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது குட்டியாக. அது பார்த்துட்டு நான் திரும்புறதுக்குள்ளே அடுத்தடுத்து அவங்க போயிட்டே இருந்தாங்க. இது ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி
செட் பண்ணி வச்சு அதில் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் விட்டுருந்தாங்க. இளன் வந்துட்டு அவனுக்கு வந்து எதில் என்ன இருக்கும், எங்கே எந்த ஃபிஷ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அது பார்த்துட்டு நான் திரும்புறதுக்குள்ளே அவன் இறங்க ஆரம்பிச்சிட்டான் கீழே. நான் என்ன நினச்சேன், சரி முன்னாடி எதுவுமே இல்லை, முடிஞ்சிருச்சு போல், அவ்வளோதானடா 300 காலியான்னு நினச்சேன். அப்புறம் சரின்ட்டு என்ன தான் இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு போனோம். அங்கே ரிது ஓடும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு மறுபடியும் அங்கே ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஆர்வமாக அவன் தம்பிக்கு தெரியலன்னு தூக்கி இது இந்த ஃபிஷ்ஷு அந்த ஃபிஷ்ஷு அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் 2 பேருமே. அந்த கொஞ்சம் கலர் கலராக ஃபிஷ்ஷஸ்லாம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் நம்ம மேலேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே இங்கே கீழே இருந்துச்சு. அது பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக பாக்ஸில் சிவரோடு ஒட்டி இருக்க மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம நேரில் அவ்வளோ கிட்ட பார்த்துருப்போமான்னு தெரியல, நாங்கள் பார்த்தது இல்லை. பாருங்கள் எப்படி ஓடி 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 கலர் கலராக இருந்தது ஃபிஷ்ஷஸ். உண்மையாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் வந்துட்டு ரொம்ப மூவிங்லேயே இருந்துச்சு. நான் இப்போ வரைக்கும் பார்த்த ஃபிஷ்ஷஸ்லேயே இது அங்கிட்டும் எதுக்கு அலையிறோன்னே தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தது. மேபி அதுக்கு பசிக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான், இந்த ஃபிஷ்ஷோட நேம் இதுப்பா, இது வந்துட்டு இப்படி தான் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆக்சுவலாக அவன் வந்து உண்மையால பேர் சொல்கிறானான்னு தெரியல. மேலே வந்து ஃபிஷ்ஷஸோட டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, அதுவுமே நாங்கள் பார்த்துட்டு தான் போனோம். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதை. இந்த ஃபிஷ்ஷஸில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த செக்ஷன் போயிட்டோம். அடுத்து வந்துட்டு அந்த குட்டி பையன் பாருங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு இங்கேயும் வந்துட்டான். அவங்க அப்பா அம்மாலாம் எங்கன்னே தெரிலங்க, தனியாக சுற்றிக்கிட்டு இருந்தான் அவன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் ரிது வந்து இந்த ஃபிஷ் அக்வேரியம் போகணுன்ட்டு இருந்தான். இந்த ஃபிஷ்ஷு வந்துட்டு அவனுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபிஷ்ஷு, அலிகேட்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அந்த ஃபிஷ்ஷை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். அவன் அந்த வீடியோஸ் பார்ப்பான், ஜெனிஷ் ஜேகேன்னு சொல்லிட்டு ஒரு சேனலு, அதில் வந்து இந்த அலிகேட்டர் ஃபிஷ்ஷை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவனுக்கு என்னென்னா எப்போ பார்த்தாலும் அலிகேட்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்டா ரொம்ப நீ அந்த ஃபிஷ்ஷை பற்றி ஆர்என்டி பண்ணிட்டுருக்கேன்னா, அவன் வந்துட்டு உங்கள் பொண்ணு நீ அங்கே பாருமா அந்த ஃபிஷ் இப்படி வாய்த்திருக்கோம் அப்படி வாய்த்திருக்கோம் கையெல்லாம் உள்ள நீட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக அது ரொம்ப டேஞ்சரான ஃபிஷ்ஷுன்னு அவனே சொல்லிகிட்டு இருப்பான். இருந்தாலும் அவனுக்கு வந்து இந்த ஆர்வம். அப்புறம் திட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா, அப்புறம் நான் கூட்டிகிட்டு வெளியே போயிடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் அமைதியாகிட்டான். இளனுக்கு பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தோன்னே போயிட்டு கிஷ் பண்ண போயிட்டான் ஃபிஷ்ஷுக்கு. அப்புறம் அது கண்ணாடியே மூக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இருந்தாலும் முத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு கிஸ் பண்ணுன்ட்டு ட்ரை பண்ணான். ஆக்சுவலாக அங்கே கிளாஸ் இருக்குன்னு பாவம் பிள்ளைக்கு தெரியல, அடிச்சுட்டு தலையெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தான். அப்புறம் திரும்பினா அதில் 2-3 வே தெரியுது. சரி வாங்க இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பக்கம் போனால் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். இந்த குட்டி மறுபடியும் எனக்கு என்னமோ தெரியலங்க, அந்த பெரிய ஃபிஷ்ஷை விட இந்த குட்டி ஃபிஷ்ஷஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து பாருங்கள், இங்கே தாங்க இருக்க எல்லாமே பாருங்கள், எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ அழகாக உட்காந்து ஃபீட் பண்ணுறாங்க பாருங்கள். ரிது பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே இது என்னமோ ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கோயில் ஃபிஷ்ஷாக என்னமோ சொன்னான். சொல்லிவிட்டு அப்பா ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே அதுக்கு ஃபீடிங்க்கு 50 rupees ஒரு பாக்ஸு வச்சுருந்தாங்க ஃபுட்டு. வாங்கி ஃபீட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் என்ன நினச்சேன், சரி குட்டி பாக்ஸ் தானே சீக்கிரமாக ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாங்க பசங்கன்னு நான் நினச்சேங்க. ஆனால் அது கடைசியில் எப்படி தெரியுமாங்க ஆச்சு, சங்கீத ஸ்வரங்கள் ஏழே நனனா தானா நனனா அப்படின்ட்டு நான் இவங்களுக்காக காத்து கிடந்தது தாங்க மிச்சம். அந்த ஏரியா விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே அந்த ஏரியா விட்டு அவனுங்க வெளியே வரவே இல்லைங்க. இல்லைன்னு பாருங்கள் எவ்வளோ பயப்படாமல் அந்த ஃபிஷ்ஷுக்கு வாயிலே கை விடுறாங்க, அவன் போயிட்டு பிடிக்கணுன்ட்டு. அங்கே பாருங்கள் ஏதாவது ஒரு பயம் இருக்கும் அந்த ஃபிஷ்ஷை பற்றி. எனக்கு வேறு ஒரு பயம், வயர்லாம் போகுதுன்ட்டு. அப்புறம் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க இல்லைங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமேட்டு இவன் உட்காந்து ஃபீட் பண்ண ஆரம்பித்தார். அப்புறங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் எவ்வளோ ஜாலியாக ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே பதட்டமாக இருந்தது, டேய் கையை கீழே விடாதீங்க, ஃபிஷ்ஷுக்கிட்ட விடாதீங்கன்னு நான் கத்திக்கிட்டே இருந்தேன். அங்கே வந்தவங்களாம் நினச்சிருப்பாங்க யாரா இவ கத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க அப்பா 2 பேரையும் ஹேண்டில் பண்ணணும். இந்த பக்கம் பார்த்தா இவன் எதாவது வேலை பார்த்துருவான், அந்த பக்கம் பார்த்தா அவன் எதாவது வேலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேருமே
ஒரு நிமிஷம் கூட எந்த ஃபிஷ்ஷுக்குமே பயப்பில்லைங்க. அங்கே பாருங்கள் எப்படி அவன் ஃபிஷ்ஷு கொடுக்குறான் பாருங்கள், ஃபுட்டு எப்படி கொடுக்குறான் பாருங்கள். அது அவங்க அப்பா கிட்டேருந்து கீழே இறங்கலான்னு ஒரே ராவடிங்க பாருங்கள். ஃபிஷ்ஷு வந்துட்டு கையிலே தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கா ரித்து. இன்னொன்று நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுக்கவே இல்லைங்க. இருந்தாலும் வந்துட்டு இந்த வீடியோவில் நிறையா நேரம் வந்து இந்த ஏரியா தான் கவர் ஆகிருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில் தான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஏரியா விட்டு வரல. லாஸ்ட்டு கொஞ்சம் பாருங்கள், போயிட்டு ரிவர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தோம். அந்த குட்டி பையன் இளன் கூடயும் அவங்க அப்பா கூடயும் பேசவே ஆரம்பிச்சிட்டான், ஃப்ரெண்டாகவே ஆகிட்டான். அவங்க கதைலாம் சொல்லிட்டுருக்காங்க, அங்கே ஃபிஷ் இருக்குது, இங்கே ஃபிஷ் இருக்குன்னு. ஆக்சுவலாக அந்த பையன் நான் தனியாக சுற்றிட்டு இருக்கிறதே பார்க்குறேன், அவங்க அம்மா அப்பா எங்கேனே தெரியல. நான் சிலப்போ எப்படி தாங்க யோசிப்பேன், பிள்ளைங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுறணும், அப்போ தான் நல்லா வளருங்க போலன்னு. ஆனாலும் எனக்கு மனசு வர்றது இல்லைங்க. ஐயோ என்ன பண்ணுறாங்களோ, எங்கே இருக்காங்களோ அப்படின்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்க மாதிரியே தான் இருக்கும். எல்லாருமே என்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்கேன்னு. இருந்தாலும் பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லைங்களா? நம்மளை நம்பி தானே கடவுள் அந்த 2 குழந்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் டிஷர்ட் தம்பி வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஏதோ இவர் கேட்டார், ஓடிட்டான். அப்போ மேபி அவங்க அப்பா அம்மா அங்கே தான் எங்கேயோ இருக்காங்கன்ட்டு நானும் நினச்சேன். அதை பார்த்து முடிச்சுட்டு எப்படியோ மெல்லமாக கூட்டிகிட்டு அடுத்தடுத்த ஃபிஷ் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இருந்தாலும் இளனுக்கும் ரித்துக்கும் அவனோட கண் எல்லாமே வந்துட்டு அந்த ஃபீட் பண்ண அந்த ஃபிஷ்ஷுங்கள்ட்டே தான் இருந்தது. நம்ம எத்தனை பாக்ஸ் வேணால் வாங்கி ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலாம், அது நம்மளோட இது தான். ஆனால் டப்பா வந்து அங்கேயே கொடுத்துட்டு வரணும், மறுபடியும் அவங்க ரீஃபில் பண்ணி விற்றுப்பாங்க. எங்கள் அண்ணா வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குதுங்க. ரித்துக்கு வந்துட்டு எப்பயுமே அங்கே எங்கள் அண்ணா வீட்டுக்கு போனாவே அந்த ஃபிஷ் டேங்க்குக்கு வந்துட்டு தாத்தா பாட்டியை தூக்க சொல்லி ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு ஃபுட்டு போடுவான். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்களை ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பான், இப்போ ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி கொடுங்க, ஃபிஷ் டேங்க் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் தான் வந்துட்டு நீங்கள் வந்து இன்னும் பெருசாக்குங்க, அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அந்த மொத்த வெறியும் இங்கே இறக்கிட்டானுங்க. இந்த இடத்துக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபிஷ் எல்லாம் மேலே விட்டு தண்ணி விட்டுருந்தாங்க, நம்ம நடந்துகிட்டே பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஏரியா தான். இதுக்கு முன்னாடியே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னேன், எனக்கு அதை விட இந்த பக்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஸ் யூஷுவல் தாங்க, எப்பயுமே ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வெளியே இருந்ததை விட இங்கே ரொம்ப க்ரௌடு, ஏன்னா நிறைய பேர் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் இங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், கலராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபிஷ்ஷஸ்லாம். இதுவும் இளனும் வந்துட்டு அவங்க அப்பா நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். சரி பாவம் மனுஷனே எல்லா ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவர் கூட சேர்த்துட்டு நானும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆக ஆரம்பித்தோம். அங்கே போயிட்டு அந்த நெக்ஸ்ட்டு வர எல்லா ஃபிஷ்ஷஸும் பார்த்து அவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததால் சும்மா ட்ரைலர் தான், இனிமே தான் மெயின் படமே இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் மூவ் ஆக வளைச்சி விட்டுருந்தாங்க. மேலே நம்ம தலைக்கு மேலே ஓடுற மாதிரி எல்லாம் மேலே திரும்பி சைடில் திரும்பி எல்லாம் பார்த்துட்டே வந்தோம். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த ஏரியா. அந்த இடம் நடந்து போகிறதுக்கு, அதை பார்த்துட்டே போகிறதுக்கு. ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள், ஃபிஷ்ஷை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் என்னமோ ஃபிஷ்ஷஸ் பற்றி பிஹெச்டி முடித்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தான் எங்களுக்கு. நான் கொஞ்சம் பின்னாடி இருக்கும், என்னை வந்து தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த ஃபிஷ்ஷை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான். நான் தான் சரி வாங்கப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எல்லோரும் சேர்ந்துன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கூப்பிட்டு எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆக ஆரம்பித்தோம். இப்போ என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா எங்களுக்கு, அஜோ இது முடிஞ்சிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு போகணுன்னு எங்களுக்கு தோணிகிட்டே இருந்தது. இப்போ பாருங்கள், மொத்த ஃபிஷ்ஷும் மொத்தமாக ஒரு இடத்துல வந்து அடைஞ்சிருந்தது. ஏன் அந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இதை பார்க்குறது கொஞ்சம் அருவருப்பாக தாங்க இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. எல்லா ஃபிஷ்ஷஸ்மே உண்மையாலுமே க்யூட்டாக இருந்ததுங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா குட்டி பசங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் குழந்தைன்னு இல்லைங்க, இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு வந்தாங்க. எனக்கு உண்மையை சொல்லணுன்னா கொஞ்சம் தூரத்துக்கு நடக்க ஆரம்பித்தோடனே கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள், அங்கேயே கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆக எனக்கு கொஞ்சம் கால் வலிக்க ஆரம்பிச்சிது. இப்போ அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷுன்னு. இந்த ஃபிஷ்ஷு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழே எல்லாம் படுத்து ரெஸ்ட்டெல்லாம் எடுக்குதுங்க. இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்த ஃபிஷ்ஷெல்லாம் நான் பார்த்ததே இல்லை ஃபிஷ் டேங்க்கில். மறுபடியும் ஒரு இதுக்கு பிடிச்ச அலிகேட்டர் ஃபிஷ்ஷஸ் தான் இங்கே இருந்தது. நான் நினச்சேன் எனக்கு தான் கால் வலிக்குதுன்னு, பரவாயில்ல மனுஷனுக்கும் கால் வலிச்சிருக்கு, உட்காந்தேட்டார் அவர்.
கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு உட்காந்துட்டாரு. ஏன்ப்பான்னா எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அவங்க நம்ம போய் சரி சரி எழுந்து வா, இதுக்கே இப்படி உட்காந்துட்டா என்ன இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல, போகணும் வா வா, மனசை தளர விட்டுறாதன்னு கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே வந்து ஒயிட் கலர் அலிகேட்டர் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தான். இந்த ஃபிஷ்ஷும் நல்லா இருந்ததுங்க, நல்லா ஒயிட்டு பிளாக்கு நல்லா பேட்டர்னாக போட்டு நல்லா இருந்தது ஃபிஷ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இல்லைன்னும் வந்துட்டு எதுக்குமே சலிக்கலைங்க, நடக்கிறதுக்கோ இல்லை இந்த இந்த ஃபிஷ்ஷு அந்த ஃபிஷ்ஷுன்ட்டு எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்துக்கிட்டே இருந்தான். அது இதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருந்தானோ அதே அளவுக்கு இல்லைன்னும் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அங்கே பாருங்கள் ஒயிட் கலர் நல்லா பியோர் ஒயிட்டில் நல்லா சில்வர் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷு. நல்லா வாயை திறந்து மூடிட்டு நம்மளை பார்த்து ஏதோ பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் நான் கூப்பிட்டு விட்டுட்டு காமிச்சிட்டு இருந்தேன், அப்பா பாருப்பா ரொம்ப தூரம் வரைக்கும் தெரியுது, அசந்துடாதன்னு. அதுக்கப்புறம் கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது நல்லா பியோர் பிளாக்கு ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருந்துச்சு இங்கே. நல்லா இருந்தது இதுவுமே. எல்லாமே எல்லா ஃபிஷ்ஷஸுமே ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுங்க. எதுக்கு இவங்க இங்கேயும் எங்கேயும் நடக்கிறாங்கன்னே எனக்கு புரியல. ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கணும் லைஃப்பில், நம்மளும் எப்பயுமே ரொம்ப ஆக்டிவ். என்னெல்லாம் தத்துவம் பேசினாலுங்க ரியல் ஃபேக்ட் என்ன தெரியுமா, எங்களால் அந்த ஃபிஷ் அக்வேரியமே ரொம்ப ஆக்டிவாக நடந்து போக முடியல. கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பர்சனலாக என்னால் நடக்க முடியல. அதுக்கு தாங்க நம்ம அப்போ இப்போ எங்கன்னா போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கணும் போல் பாடியை. எப்போனா வெளியே போகணுன்னா இந்த மாதிரி தான் ஆகும் போல். இப்போ ஒரு ஃபிஷ் பார்த்தீங்களா பிளாக் கலரில் வாயை ஏதோ பண்ணிகிட்டு இருந்ததில்ல, அது என்னென்னா டேங்க் கிளீனர் அந்த ஃபிஷ் பேர். அது என்ன பண்ணுமா, அந்த கிளாஸ் எல்லாம் அந்த வாயை வச்சு க்ளீன் பண்ணிடுமா அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான். எனக்கு தெரியல, அவன் சொன்னான். அது உண்மையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் சொல்கிறதும் ரீசனபிளாக தாங்க இருந்தது. ஏன்னா அது அதோட வாய் வச்சுட்டு அந்த கிளாஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்களும் நம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பக்கமாக வந்துவிட்டோம். இது வந்து எக்ஸிட்னு சொல்லிட்டாங்க. எக்ஸிட் அதுக்குள்ளவா இன்னொரு பக்கம் போகிற மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் திருப்ப நாங்கள் இருங்க அதை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரிட்டன் திரும்பிட்டோம். மறுபடியும் ரிப்பீட்டு தான் இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட்டுக்கு பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ரிதோட ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. குழந்தைங்களுக்கு இந்த ஹாப்பினஸ் நம்ம கொடுக்காம வேறு எந்த ஹாப்பினஸ்ஸுங்க தரப்போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காம எப்போ பார்த்தாலும் ஸ்கூலு வீடுன்னு வச்சுட்டு இல்லாமல் இந்த மாதிரி அப்பப்போ எங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச இடமா நம்ம கூட்டிகிட்டு போனோன்னா பிள்ளைங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு செக்ஷன் மட்டும் நாங்கள் பார்க்காம போயிட்டோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது இதுதான். ரிட்டன் வந்ததுக்கு இது ஒர்த்து தான். இதுக்குள்ளே போகும்போது நிறைய இருக்குது, நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் 3 காலம்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் சுற்றி மிரர் வச்சு அது நிறைய இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது இந்த ஃபிஷ்ஷஸ்லாம். நான் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்துட்டு டிவியில் இல்லை ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். இது வந்துட்டு நேரில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஃபிஷ் அக்வேரியம் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்து தாங்க, நல்லாவே வர்த்து தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் தாராளமாக அங்கே போகலாம். கிட்டத்தட்ட நாங்கள் 2.5 மணி நேரம் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். 5:30 மணிக்கு போனோம், 8 மணிக்கு தான் வெளியே வந்தோம். வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் தெளிவாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.